பிப்ரவரி மாதம் எங்களுக்கு வந்து லோன் சாங்ஷன் ஆச்சு. அது திரும்ப பில்டிங் தொடங்குறதுக்கே 4 மாதம் ஆச்சு. ஏன்னா நாங்கள் வந்து அந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை போட்டு தான் நம்ம ஆரம்பிக்க முடிஞ்சிச்சு. ஏப்ரல் மேலேருந்து தான் நாங்கள் பில்டிங் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ 5 வருஷம் தாமதமானதுனால பழைய இன்ஜினியர்ஸு, பழைய ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், ஆர்கிடெக்ட்லேருந்து எல்லாருமே கொண்டு வரது பெரும் பாடாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பேசி சில பேர் வந்திருக்காங்க, சில பேர் வரல. அப்படிங்கிறப்போ புது ஆட்களை நியமிச்சு இப்போ பேங்க் உள்ளே வந்துட்டதுனால பேங்க் சட்ட விதிகளுக்கு ஏற்ற மாதிரி கணக்கு வழக்குகள் பார்க்கணும். அந்த எல்லா விஷயங்களும் சரி செஞ்சு இப்போ கடந்த 3 மாதமாக ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நவம்பர் டிசம்பர் மழைக்கு முன்னாடி வெளிக்கட்டமைப்பை முடிச்சிடணுங்கிறது தான் இப்போ திட்டமாக இருக்குது. ஸோ அதுக்கான வேலைகள் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அவங்க கொடுத்துருக்கிற டேட் மார்ச்க்குள்ளே முடிச்சிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான எவ்வளோக்கு எவ்வளோ செலவை குறைக்க முடியும், எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக முடிக்க முடியுமோ அதுக்கு தேவையான எல்லா முடிவுகளும் எடுத்துகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக மோர் தேன் 30 to 40% நீங்கள் வெளியில் போய் நீங்கள் விசாரிச்சிங்கனாலே தெரியும். உங்களுக்கு வாங்கின சம்பளம் கோவிடுக்கு முன்னாடி எவ்வளோ, இப்போ வாங்கின சம்பளம் எவ்வளோ, நீங்கள் வாங்கின மண் வேலை எவ்வளோ, இன்றைக்கி எவ்வளோ, இரும்பு எவ்வளோ, இன்றைக்கி எவ்வளோ. முக்கியமாக சம்பளங்கள் ரொம்ப ரொம்ப உயர்ந்துருச்சு. 30-40% மேலே போயிடுச்சு. அது எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோங்க. எல்லாமே முதல்ல ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். எதுங்க 30-40% மேலே போயிடுச்சுங்க. அதாவது 40%. நான் பில்டிங் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ வந்திருக்கு. ஏன்னா என்ன செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். முடியும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாங்க அவங்க மார்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது. ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கமல் சார் வெளிநாடு போயிருக்காங்க. வந்ததுக்கப்புறமா தொடர்ந்து பேசுவோம். அடுத்து ரஜினி சாரை மீட் பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதில் ஒரு முயற்சி. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ரஜினி சார் கொடுத்த ஐடியா தான் அது. அது கமல் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இனி தொடரும். அதுக்கு பிளானிங் ஒரு பெரிய டைம் ஆகும். வெயிட் பண்ணுங்க, எல்லாத்தையும் இப்பவே கேட்டு. ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்து நமக்கு ஒரு 10 குறிப்புகள் 10 டிமாண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நம்ம வந்து ஆர்டிஸ்டெல்லாம் கலந்துரையாடி ஒரு 37 பாயிண்ட்ஸ் அவங்க வச்ச டிமாண்ட்ஸ் ஒன்று இருக்குது. நடிகர்களுக்கு தயாரிப்பாளர் மேலே சில குறைகள் இருக்குது, சரி பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து ஒரு 37 பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு நாங்கள் திருப்பி ரிப்ளையாக கொடுத்துருக்கோம். தனுஷ் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை பேசியிருந்தாங்க, அதுக்கும் 2 பிரச்சனைக்கும் தீர்வை கொடுத்துட்டோம். ஸோ இனி வந்து எங்கள் சைட்லேருந்து எல்லாத்தையும் நாங்கள் அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. இனி அவங்க தான் சீக்கிரமாக முடிவெடுத்து தொழிலாளர்களுக்கு யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் தொழிலை வந்து அலோவ் பண்ணணும். இன்னைக்கோ நாளைக்கோ மீட்டிங் போடுறாங்க. டிஸ்கஸ்ல நாங்கள் ஸ்மூத்தாக முடிச்சுப்போம். நீ அங்கே போயிட்ட? சரி சொல்லு. அது ஒவ்வொரு வாட்டி எல்லாத்தையுமே நாங்கள் பப்ளிக்கில் சொல்லியிருக்கோம். திரும்ப இங்கே ரிப்பீட் பண்ணணுமான்னு சொன்னீங்கன்னா, நான் கமல் சார் கொடுத்துருக்காங்க, நெப்போலியன் சார் கொடுத்துருக்காங்க, சிவகார்த்திகேயன், தனுஷ், நான் என்ன மட்டும் மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ நீங்கள் கொடுத்த புக்லேயும் அது இருக்குது. ஸோ எல்லா விஷயங்களும் பல தடவை இதை பற்றி நம்ம சொல்லிட்டோம். பட் மறுபடியும் அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா அவங்களால இந்த மாதிரி பொதுக்குழுக்கு வர முடியறதில்ல. பட் ஒரு சங்கம் சார்ந்த எந்த ஒரு விஷயம் தேவைனாலும் முதல்ல வந்து நின்று கை கொடுத்து அதை சேர்ந்து செய்ய வைக்கிறாங்க இல்லையா, அது வந்து ஒரு பெரிய உற்சாகம் கொடுக்குது. ஏன்னா நாங்கள் எல்லாரும் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். 24 hours எங்களுக்கு இந்த இது சார்ந்த ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருக்குது, தேவைகள் வந்துகிட்டே இருக்குது, அதை ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் நாங்கள் ஒரு விஷயம்னு போய் நிற்கும் போது அவங்க உடனே அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறதும் உடனே கை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதும் இருக்கு இல்லையா, அதுதான் பெரிய உற்சாகம் அளிக்குது எல்லாருக்கும்.